இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சேப்பக்கிழங்கு புளிக்குழம்பு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சேப்பக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதில் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா ஒரு 5 தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் சேப்பக்கிழங்க வேக வைக்கணும். உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் அதில் உள்ள அரிப்புத்தன்மையெல்லாம் போகும். இப்போ நமக்கு சமைக்க தேவையான பொருட்களை பார்ப்போம். சின்ன சின்ன தக்காளியாக இருந்தால் 8 எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம், கொஞ்சம் பூண்டு. தக்காளியை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம், தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு, பூண்டு, கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம், தேவையான அளவு புளி. இப்போ ஒரு ஸ்டவ்வில் கடாயை வச்சிடணும். வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றி அதில் தாளிக்க தேவையான வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிக்கணும். சிம்லேயே வச்சு தான் செய்யணும், கருகிடக்கூடாது. கருகுனா வெந்தயத்தோட கசம்புத்தன்மை அதிகமாகிடும். இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆகிற மாதிரி நல்லா வதக்கணும். நம்ம வேக வச்ச சேப்பக்கிழங்கு வெந்துருச்சு, அதை எடுத்து தோல் உரித்து வச்சுக்கணும். பெரிய பெரிய துண்டாக இருந்துச்சுன்னா அதில் கட் பண்ணி குட்டி குட்டி துண்டாக ஆக்கிக்கணும். இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலரில் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுறணும். அந்த தக்காளி வாசனைலாம் போகிற அளவுக்கு இருக்கணும். அடுத்து நமக்கு தேவையான கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். என் பையன் காரம் சாப்பிட மாட்டான், அதனால் ஒரே 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆனால் நீங்கள் 2 ஸ்பூன் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து கலக்கி விட்டுறணும். அடுத்து நம்ம வேக வச்ச சேப்பக்கிழங்க சேர்த்துக்கணும். சேர்த்து கலக்கி விட்டுறணும். அது ஆல்ரெடி பாதி வெந்திருக்கனால இப்போ கொஞ்சம் நேரம் வேக விடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ அளவு உப்பு தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கணும். அடுத்து நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கலக்கி விட்டுறணும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நல்லா கொதிச்சு வந்தோடனே லாஸ்ட் ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சுவையான சேப்பக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி. நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.